அந்த பெண் வந்து கேட்டாங்க, "டாக்டர் எதனால இந்த நான் ஹாட்கின்ஸ் லிம்போமா வருது?" அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, எக்ஸாக்ட் காஸ் தெரியாது. என்ன ஆகுதுன்றது நமக்கு தெரியுது. அந்த லிம்போசைட்டுங்கிற வெள்ளை அணுக்கள் வந்து தாறுமாறா பெருகி கேன்சர் செல்ஸா மாறி இது ஏற்படுது. அது ஏற்படுறதுக்கு என்ன காரணம்ங்கிறது இன்னும் தெரியல. சில பேருக்கு சில வைரஸ் நோய் கிருமியால வர்றது. "என்ன டாக்டர் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இதுக்கு இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியலையா?" அப்படின்னா இன்னும் விஞ்ஞானம் முழுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லல. அதனால எல்லா வியாதிகளுக்கும் ஆக்சுவலா என்ன காரணம்ன்றது கண்டுபிடிக்க முடியல இன்னும். ஏதாவது ஒரு வியாதிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சா, அதுக்கு நம்ம தடுப்பு முறை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த பெண்மணிக்கு வந்து பெரிய டைலமா. அவங்க அம்மாவும், கணவரும் 2வது தடவ பார்த்தாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அந்த பெண்ண கூட்டு வரல. டாக்டர் இந்த மாரி நியூராலஜிஸ்ட் வந்து அபார்ஷன் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணணும். நம்ம வந்து டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா, டியூமர் இன்னும் பெருசாகி தாயோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா, அவ வந்து அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கா டாக்டர். நான் கூட்டு வரேன். நீங்க சொல்லுங்க. குழந்தை நல்லா இல்ல. அதனால அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், "அப்பா, அந்த மாதிரி கட்டாயம் தவறான தகவல்கள் பேஷண்ட்டுக்கு குடுக்க கூடாது." நான் வந்து சொன்னேன் இல்லையா? நோயாளியின் உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் உரிமை அவங்களுக்கு இருக்கிற வியாதிய பத்தி ஃபுல்லா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப நெறைய பேரு சொந்தக்காரவங்க, கணவன், அம்மா இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, "நீங்க அவளுக்கு சொல்லாதீங்க. சொன்னா ரொம்ப பயந்துருவா. அதுக்கப்புறம் சீரியஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, அத எதிர்கொள்றதுக்கு இயற்கை நமக்கு சக்திய குடுத்திருக்கு. அதனால என்னவா இருந்தாலும் அந்த நோயை பற்றிய முழு தகவல்களும் தெரியணும். நம்ம அவங்களுக்கு தகவல் தெரிவிக்காம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. குறிப்பா இந்த ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பிலாம் அவங்களுக்கு தெரியாம எப்படி பண்ண முடியும்? அதுவும் அதே மாதிரி இப்போ ஒரு அபார்ஷன் பண்றதெல்லாம் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்காம, அவங்களுக்கு சம்மதம் இல்லாம எப்படி பண்ண முடியும்? கட்டாயம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி அவங்க கணவரும், அம்மாவும் வந்து "நீங்க அபார்ஷன் பண்ணிடுங்க. நீங்க வந்து குழந்தை நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் அவங்கள்ட்ட பேசுறேன். பேசின பிறகு அவங்க என்ன சொல்றாங்களோ, நம்ம எல்லாரும் அந்த முடிவுக்கு கட்டுப்படணும். நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண கூட்டு வந்தாங்க. அவ சொன்னா, "டாக்டர், கல்யாணம் ஆனதிலிருந்து என்னால என் கணவருக்கு பிரச்சனை தான் டாக்டர். நான் இதுவரைக்கும் என்னோட கணவருக்கு எதையுமே குடுக்கல. நான் எப்படி இருந்தாலும் சாகப் போறேன். அப்படி இருக்கும்போது, இந்த குழந்தைய என் ஞாபகமா நான் முழுசா அவருக்கு குடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் பண்ணா, மேபி இன்னொரு 2 வருஷத்துக்கு உயிரோட இருப்பேன். இல்ல, இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாம, டிலே பண்ணி குழந்தைய பெத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணா, மேபி 6 மாசமோ, 1 வருஷமா இருப்பான். அது ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல டாக்டர். என்னோட ஞாபகமா இந்த குழந்தைய நான் என் கணவருக்கு குடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். அதனால நான் வந்து என் உயிரே போனாலும் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன். நீங்க வந்து அது தெளிவா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க." அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும், கணவரையும் கூப்பிட்டேன். "அப்பா, இது வந்து அபார்ஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா, நம்ம வெயிட் பண்றதுனால கட்டாயம் இந்த நோய் வந்து தீவிரமடையும், சீரியஸ் ஆகும். பட் ஆனா, ஒரு நோயாளியின் சம்மதம் இல்லாம நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்சிய கன்டின்யூ பண்ணோம். இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம அத டெலிவரி பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி கண்டுபிடிச்சபோது அவங்களுக்கு வந்து 20லேருந்து 24 வாரத்துல இருந்தது. அதான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 1/2 மாசமாவது, குறைஞ்சபட்சம் 34 வாரம் வரைக்குமாவது வெயிட் பண்ணணும். அது என்ன 34 வாரம் அப்படின்னு கேட்கிறீங்களா? இந்த 34 வாரம்ங்கிறது கர்ப்பத்துல ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி. இந்த 34 வாரம் ஆக்கும்போது, குழந்தை வந்து உடல் அளவிலயும், அந்த நுரையீரல் வளர்ச்சி எல்லாம் ஓரளவு வளர்ந்திருக்கும். வெளியில வந்தா அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 99%. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணோம்னா, நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க நிற மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணலன்னா, இன்னும் நம்ம நெறைய வெயிட் பண்ண இந்த பெண்ணுக்கு வியாதி முற்றிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ். வெயிட் பண்ணா வியாதி முற்றும். ரொம்ப சீக்கிரம் டெலிவரி பண்ணா குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சேஃபான லெவல்
அப்படின்ற ஒரு லெவல்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ 34 வீக்ஸ்ல டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணதும் ஐயோ! எவ்ளோ பக்கு பக்கு பக்குன்னு இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல வேணாலும் வலிப்பு வரலாம். வலிப்பு வந்ததுன்னா, இது கர்ப்பத்துல வர வலிப்பா? இல்ல இந்த கட்டியால வர வலிப்பா? அப்படிங்கிறது தெரியாது. நான் சொன்னேன், "அப்பா இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். எங்களோடது சின்ன ஹாஸ்பிட்டல். அங்க வந்து ஐசியூ ஃபெசிலிட்டிலாம் இல்ல. அதனால கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல நியூராலஜிஸ்ட் பேக்கப் இருக்கிற இடத்துல நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல், ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ணேன். அவங்களுக்கும் உயிர் போய் உயிர் வந்தது. எனக்கும் உயிர் போய் உயிர் வந்தது. ஐயய்யோ! எல்லா சாமியும் 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம். சாமி நல்லபடியா குழந்தை பொறக்கணும். குழந்தை பொறந்த உடனே அது நல்லா மூச்சு விடணும். நல்லா அழணும். எல்லாம் வேண்டிக்கிட்டு அவளுக்கு நல்லபடியா பொறந்தது. பொறந்து அந்த குழந்தைய தூக்கி அரவணைச்சு, அந்த பால் குடுத்தபோது, அவ கண்ல தண்ணியா கொட்டுது. பார்க்குற எனக்கு வந்து சந்தோஷமாவும் இருந்தது. ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. ஏன் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள்? அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. ஏன் இந்த வியாதி வருது? ஏன் எனக்கு மட்டும் வருது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படிதான் பேஷண்ட் கேட்பாங்க. ஆனா இந்த கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க செய்யற தப்பாலேயோ, பாவத்தாலேயோ கிடையாது. இது நீங்க சாப்பிடுற சாப்பாடு, செய்யற வேலையாலயும் கிடையாது. உண்மைய சொன்னா இதற்கு என்ன காரணம்ங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பால் குடுக்கறதும் 1 வாரம் தான். ஏன் சொன்னா, அந்த 1 வாரத்துக்கு பிறகு அவங்க பாடி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு டெலிவரிக்கு பிறகு. அப்ப திருப்பி ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பின்னு போகும்போது பால் குடுக்க முடியாது. ஏன்னா, அந்த மருந்துகள் பால்லயும் சுரக்கும். அதனால தாய்ப்பால் குடுக்க முடியாது. அதனால அந்த 1 வாரத்த அந்த பெண் வந்து அந்த குழந்தைய விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகல. எப்ப பாரு அந்த குழந்தைய அப்படியே நெஞ்சு மேல போட்டுக்கிட்டே படுத்திருப்பா. 1 வாரம் கழிச்சு திருப்பி அதுவும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயி ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி போனாங்க. இன்னும் மோசமாயிக்கிட்டே போகுது. அவங்க கணவர் வந்து கேட்டாரு, "டாக்டர் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து 1 செலவு, 2வது மன உளைச்சல். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிற மாரி தெரியல. நான் வேணா வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கட்டா?" அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயம் வாங்கலாம். எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத பத்தி முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒரு லெட்டர் மூலம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட்டுக்கு இதுவரைக்கும் நடந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு ஒரு ரிப்போர்ட் குடுங்கன்னு கேளுங்க. கட்டாயம் அவங்க வந்து அத குடுப்பாங்க. அத வாங்கிட்டு போயி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் தெரியாம அவங்க கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்களா? தப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்களா? நீங்க தெரியாம போய் அவங்க கேஸ் ஷீட்ட ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணா தான் பிரச்சனையா முடியும். அது தவறு. நீங்க ஆப்வியஸா கேளுங்க. இப்போ உங்கள வந்து என்ன ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னு உங்கள்ட்ட வந்து மருந்து வாங்கின பில் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு எவிடன்ஸ். அத கொண்டு போயுமே காட்டலாம். அடுத்த உரிமை, உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கும் உரிமை இருக்கு. இப்ப நீங்க அந்த டாக்டர் நீங்க ஏன் ரிப்போர்ட் கேட்கிறீங்கன்னு கேட்டா, "இல்ல டாக்டர் நான் வந்து இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும்னும்" தைரியமா கேட்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஒப்பீனியன் போய் கேட்கறதுல என்ன இஷ்யூஸ்? நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்கிறவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் குடுக்கிறவர விட எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். அத விட மெத்த படிச்சவரா இருக்கணும். நீங்க அத கொண்டு போய் ஜெனரல் பிராக்டிஸ் பண்ற ஒரு டாக்டர்ட்ட குடுத்து, "டாக்டர் இது வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டா பார்த்து சொல்லுங்கன்னா" அது சரி கிடையாது. அதே மாரி தான் அவரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். நான் சொன்னேன், "அப்பா எனக்கு வந்து இத பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் வேணா நான் 2 பேர் ரெஃபர் பண்றேன். நீ போயி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்காலஜிஸ்ட் 2 பேருக்கு அனுப்பிச்சேன். அவங்க பார்த்துட்டு, "இது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இது வியாதி முத்தின வியாதி. இத குணப்படுத்த முடியாது. இது வந்து இதுக்கு மேல உங்களுக்கு அங்க முடியலன்னா, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறது கூட பெட்டரா இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், "ஏன்பா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல வீட்ல கூட்டிட்டு போங்கன்னு எதுவும் சொல்லலையான்னா?" "சொன்னாங்க டாக்டர். ஆனா நான் எப்படி வீட்டுக்கு கூட்டு வரது? வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லயே ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இவங்கள வந்து வேற எந்த ஹாஸ்பிட்டல்லயும் எடுத்துக்க மாட்டாங்க." இந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு வந்து நினைவு போயிடுச்சு. கோமால போயிட்டாங்க. வெறும் மூச்சு விடுறது மட்டும் தான் இருக்கு.
ஆனா, அவங்க உயிர் போற நேரத்துல, நீங்க எல்லாரும் கூட இருக்கிறது நல்லது இல்லையா? எங்கேயோ ஒரு சென்டர்ல நம்ம விட்டுட்டு வந்தோம்னா, நம்மள ஃபுல்லா 24 ஹவர்ஸ் இருக்க அலோ பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. வீட்ல எப்படி டாக்டர் பாத்துக்கிறது? பாத்துக்க முடியும். என்ன? ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வாங்கி ஆக்ஸிஜன் வைங்க. மோஷன் போனா அத எடுத்து தொடச்சு போடணும். வாய்க்கு டியூப் வழியா ஃபீடிங் குடுக்க வேண்டியிருக்கும். பிளஸ் யூரினுக்கு நம்ம யூரின் பேக் போட்டுடலாம். இதுதான். இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவ் இல்ல. ஆனா, இப்ப நீங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50,000 1,00,000 செலவாகும். இவங்க நடுத்தர வர்க்கத்த சேர்ந்தவங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் குணப்படுத்திட முடியும்னா, நம்ம செலவு பண்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா கியூர் பண்ண முடியாது, பேஷண்ட் கோமால இருக்கிறாங்க, எனி டைம் டெத் கேன் கம் அப்படிங்கும்போது, நம்ம அவங்கள அந்த மாரி இடத்துல வச்சிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒண்ணு. சரின்னு சொல்லி வீட்ல கூட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர், "நீங்க ஒரு தடவ அவள பார்க்குறீங்களா டாக்டர்?" அப்படின்னு கேட்டாங்க. "நான் வரேன், கட்டாயம் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா, அந்த பெண் மொத்தமா ஒரு மாரி இருந்தது. நோயால பாதிக்கப்பட்டு ஒரு அடையாளமும் தெரியல. முகல்லாம் வீங்கி, உடம்பெல்லாம் வீங்கி, சுத்தமா நினைவில்ல. ஒரு அழுத்தினா, கிள்ளினா கூட வலிய உணர முடியல. ஆனா, மூச்சு மட்டும் லேசா இருந்தது. நான் சொன்னேன், "தம்பி, லெட் ஹர் கோ. நீங்க திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பாலியேட்டிவ் சென்டர் கூட்டு போலாமான்லாம் யோசிக்காதீங்க. அவ உயிர் போற நேரத்துல நீங்க எல்லாரும் கூட இருங்க. அவ ஆத்மா சாந்தி அடையும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது அந்த குழந்தை, சின்ன குழந்தை. அவ 2 மாசம் ஆயிருந்தது. அது தாய்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சந்தோஷமா கைய கால ஆட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தது. சில சமயத்துல விதி ரொம்ப கொடூரமானதா இருக்குல்ல. ஆனா இதுதான் வாழ்க்கை. ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. "ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்ட கேட்டு பாருங்க. வாழ்க்கையோட எதார்த்தம் புரியும். பிறப்பும், இறப்பும் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமா வரும். அத தாங்கிக்கிறதுக்கும் நம்ம மன வலிமை வேணும்.